நான் ஒரு அற்பமான மனிதன். 57 பேரையும் 7 தளபதிகளையும் அனுப்பி என் உயிரை காப்பாற்ற போராடினார். மதிவதனியின் பிள்ளைகளையும் அனுப்போது 2 பேரைத்தான் அவர் பாதுகாப்புக்கு அனுப்பினார். நான் கடாபியை கூட்டிக் கொண்டு வந்தேன் சிகிச்சைக்கு. மிகச்சிறந்த மெய்காப்பாளன் பிரபாகரனுடைய மெய்காப்பாளன், முதல் மெய்காப்பாளன் கடாபியை அழைச்சிட்டு வந்தேன். பானுவை அழைச்சிட்டு வந்தேன். அஜித் அழைச்சிட்டு வந்தேன். அஜித்துக்கு உள்ள போன குண்டு உள்ள நுழையாம அந்த குண்டு உள்ளே நின்றுச்சு. உலக புகழ் பெற்ற தமிழ்நாட்டின் மருத்துவ சிகிச்சையில் உலக புகழ் பெற்ற டாக்டர் எனக்கு ரொம்ப வேண்டிய போனேன். அவரே ஒரு மருத்துவமனை ஏற்பாடு பண்ணி ஆபரேஷன் பண்ணி அந்த குண்டை எடுக்க ஏற்பாடு செஞ்சார். தமிழர்களுக்கு உதவுகின்ற புலிகளுக்கு உதவுகிற எண்ணம் ஏன் டாக்டர் நீரோ சர்ஜன் ராமமூர்த்தி அவர் என்ன விடுதலை புலி ஆதரவாளரா? அவற்றை அழைச்சிட்டு போறேன். பானுவுக்கு வந்து கை நடுங்குதுன்னு எல்லாம் செக் பண்ணிட்டு, என்ன பெரிய சேனாதிபதி போர் வீரன்கிற, என்ன செய்யும் இந்த மாத்திரை சாப்பிடும் 3 மாசத்துல சரியா போகும் என்றார். கடாபி அழைச்சிட்டு வந்தேன். சிகிச்சை பண்ணி போயிட்டாங்க. என்னுடைய அன்புக்குரியவர்களே, அந்த அவர்களுடைய மாவீரர்களை பற்றி நினைக்கிற போது சொர்ணத்தை போல ஒரு அழகானவனை நான் பார்த்ததில்லை. கடைசியில குண்டு பாய்ஞ்சி குப்பி கடிச்சுதான் சொர்ணன் செத்தார். இப்ப கடைசியா ஆயிரக்கணக்கானவர்கள் மடிந்தார்கள். ஒழுக்கமுள்ளவர்கள். என் வீட்டில் பையங்களை வச்சிருந்தோம் இல்ல, நான் வீட்டில் இல்லை, நான் என் வீட்டில் நாங்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாடான வீடு. அடுத்த ஆள் வீட்டுக்குள்ள ஆம்பளை ஆள் வர முடியாது. ஆனால் இந்த பிள்ளைகளை பையங்களை வீட்டில் விட்டுட்டு நான் தைரியமாக போவேன். காரணம், பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க புலிகள். அப்படி ஒழுக்கம் எங்கேயும் பார்க்க முடியாது. 5 பையங்க மேலே இருந்தாங்க, சுரேஷ் மாஸ்டர் உட்பட. என் துணைவியார் போய் காய்ச்சலுங்காங்களே, உங்களுக்கு உங்க ஊர் வழக்கப்படி ரசம் எப்படி வைக்கணும்னு கேட்டு கொண்டு போய் வச்சு கொண்டு போய் கொடுத்தாங்க. அங்கே சிவராசனும் தனுவும் செத்து கிடந்த போது பக்கத்திலே கிடந்தானே சுரேஷ் மாஸ்டர், அவன் தான் எங்க வீட்டு மாடியில் இருந்தான். அந்த நேரத்தில் தியாகு என் தம்பியை கைது பண்ணப்ப தியாகு தான் கூட இருந்தாரு. அவன் சொன்னான், என் தம்பி, என் விடுதலை புலிகளை வீட்டில் வைத்திருந்தேன், காயப்பட்ட புலிகளை. சட்டப்படி குற்றமாக இருக்கலாம், என் மனச்சாட்சியின்படி அது குற்றமல்ல என்று நீதிமன்றத்தில் சொன்னான். கோசி மணி சொன்னார், வைகோ உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு உன் தம்பி எங்கோ உச்சிக்கு போயிட்டான்டா அப்படின்னா. ஐஜி ஆபீஸில் வச்சிருந்தாங்க. கலைஞர் எழுதிய பொன்னர் சங்கர் நாவலை கொண்டு போய் தம்பிகிட்ட கொடுத்து நீ படின்னு கொடுத்தேன். அவன் ஐஜி ஆபீஸில் வச்சிருந்தப்ப. இதெல்லாம் கடந்த காலம்.